புதிய ஏற்பாட்டிலே எது முதல் அற்புதம் என்று சொன்னால் உடனே நாம் என்ன சொல்லுவோம்? இயேசு கிறிஸ்து கானாவூர் கல்யாணத்திலே தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினதைத்தான் நாம் சொல்லுவோம். ஏனென்றால் அதில் எழுத்து இப்படியாய் சொல்லி இருக்கிறது, இவ்விதமா இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானாவூரிலே செய்தார் என்று சொல்லி. ஆனால் உண்மையிலேயே முதல் அற்புதம் யோவான் சானமுடைய தகப்பன் சகரியா ஊமையானவன் பேசினதுதான் முதல் அற்புதம். ஆனால் இயேசு கிறிஸ்து செய்த முதல் அற்புதம் என்ன என்று சொல்லி கேட்டால் நாம் இதற்கும் இதே பதிலைத்தான் நாம் சொல்லுவோம். அது என்ன? தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினதுதான். ஆனால் உண்மையிலேயே அது எழுத்தின்படி நம்மை கொள்ளும். உண்மையாகவே இயேசு கிறிஸ்து செய்த முதல் அற்புதம் என்ன என்பதையும் அங்கே சீஷர்களும் வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அதையும் நாம் யோசித்து பார்த்தால் நமக்கு ஒரு வெளிப்பாடு கிடைக்கும். ஒரு சம்பவம், நம்ம வேதாகமத்தில் கிறிஸ்து செய்த முதல் அற்புதம் என்ன அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? கானாவூர் கல்யாணத்தை இயேசு கிறிஸ்து செய்த முதல் அற்புதம். கரெக்டா? அதான் அவர் செய்த முதல் அற்புதம். நான் இல்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்து கானாவூர் கல்யாணத்தில் அற்புதம் செய்வதற்கு முன்பதாகவே ஒரு அற்புதத்தை செய்திருந்தார். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். எந்த அற்புதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேதுரு கிட்ட போய் அந்த வலை வீசுன்னு சொல்லும் போது படகு நெரும்பு தக்கதான என்ன கிடைச்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா மீன் கிடைச்சிச்சு. ஆகிலும் ஏன் இந்த அற்புதத்தை மட்டும்தான் கிறிஸ்து செய்த முதல் அற்புதம் அப்படின்னு நம்மளுக்கு யோவான் சுவிசேஷத்தில் சொல்லப்படுதுன்னா, பப்ளிக் மினிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். எல்லாருமே பார்த்து அநேகர் உணர்ந்து கொண்டு கிறிஸ்துவுக்கு மகிமை செலுத்துற வண்ணமாக நடுக்கப்பட்ட முதல் அற்புதம் இது. புரியுதுங்களா? ஆனா கிறிஸ்துவோட வாழ்க்கையில் நடந்த முதல் அற்புதம் அல்ல, எல்லாரும் பார்க்குற மாதிரி செய்த முதல் அற்புதம் இதுன்றதுனால நம்மளுக்கு பைபிள் என்ன வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இது முதல் அற்புதம் அப்படின்னு போடப்பட்டிருக்கும். இது போன்ற வெளிப்பாடுகள் சத்தியத்தை வேத வசனத்தோடு ஒப்பிட்டு பேசக்கூடிய இந்த பைபிள் கிளாஸிலும் கலந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு இது ஆரம்பமாக போறது.